3 முடிச்ச சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்பெனியில புது மிஷினை ஸ்டார்ட் பண்றதுக்காக சுந்தரவள்ளி குடும்பத்தார் அத்தனை பேரும் போறாங்க. அங்க சுந்தரவள்ளி ஒரு மிஷினை ஆன் பண்றாங்க. நந்தினி ஒரு மிஷினை ஆன் பண்ண போறாங்க. கம்பெனியில தொழிலாளர்கள் எல்லாரும் இவங்கள வரவேற்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் சூர்யாவையே உத்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நந்தினியும் அந்த பொண்ணையே கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் சூர்யாவை விடுவேனான்னு அவர் பக்கத்துல வந்து நின்று வலிய வலிய பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சூர்யாவுக்கு பக்கத்துல நிற்கும் போது அதை பார்த்த நந்தினிக்கு சரியான கோவம் வருது. இவளை அப்படியே கன்னத்துல ஊங்கி பலார்னு அறையலாமா? என்ன தைரியம் சூர்யா சார் கிட்ட வந்து காது கிட்டயே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காளே. சூர்யா சார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு, சார் உங்க கூட நின்று போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க கம்பெனிக்கு வரமாட்டீங்களான்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் சார், வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு கேட்கவும் சூர்யா சரிங்கிறாங்க. அந்த பொண்ணும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் போகவும் பின்னாடியே போறாங்க. நந்தினி, ஏங்க உங்க போன் கொஞ்சம் கொடுக்க முடியுமாங்கிறாங்க. ஏங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும். அட கொடுங்க, நான் பார்த்ததும் தந்துடுறேன், ஒரு ஃபோன் கால் தான், பேசிட்டு கொடுத்துட்றேன்னு கேட்குறாங்க. நந்தினி அந்த பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நந்தினி அவங்க கையில இருந்து அந்த போனை வாங்கி போட்டோவை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா சூர்யாவும் அந்த பொண்ணு நிற்கிற போட்டோவை டெலிட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தா அந்த பொண்ணு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னோட போனை நீங்க வாங்கி உடனே நானும் அவரும் நின்றுட்டு இருக்கிற போட்டோவை அழிச்சிருக்கீங்க, இப்படி பண்றீங்க, நீங்க யார் முதல்ல, எதுக்கு என்னோட போனை வாங்கி நீங்க டெலிட் பண்ணீங்க? சூர்யா சார் கூட நிற்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சூர்யா சாரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அவர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன், நீங்க யாருங்க இதை டெலிட் பண்றதுக்கு? நந்தினி அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு, நான் யாருன்னா கேட்டேன், இப்போ பாரு நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தில் கிடக்கிற தாலியை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்ததும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, அப்போ நீங்கள் அவங்களோட ஒய்ஃபா? சாரி மேடம், நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இதை சுந்தரவள்ளி பார்த்துட்றாங்க. அந்த பொண்ணையே திரும்பவும் சுந்தரவள்ளி கூப்பிடுறாங்க. ஆமாம், அவள் என்னமோ கேட்டா, என்ன சொன்னான்னு கேட்குறாங்க. அதுவா மேடம், நான் சூர்யா சார் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேனால அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆமாம், இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டேன், நான் அவரோட மனைவி, அதுவும் என்னை தொட்டு தாலி கட்டுனா அவர் என் புருஷன், அவர் கூட சேர்ந்து நிற்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, அவர் கூட சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறக்கெல்லாம் நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு என்னை திட்டுனாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிட்டாளா, இப்போ கம்பெனியில் வந்து சூர்யாவோட பொண்டாட்டின்னு சொல்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சான்னு சுந்தரவள்ளி மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி நீ போங்கிறாங்க. அந்த பொண்ணு போகிறாங்க. வாடி வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு தரமான சம்பவம் பண்ணி விடுறேன், இதுக்கப்புறமா நீ துண்டை காணா துணியை காணான்னு உங்கள் அப்பா வீட்டுக்கே நீ ஓடத்தான் போகிற பாரு, இதுக்கப்புறமா உன்னை விட்டு வச்சா ரொம்ப தான் தலைக்கணம் பிடிச்சி தலை மேலே ஏறிடுவே போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சுந்தரவள்ளி திரும்பவும் அந்த மிஷின் பக்கம் வராங்க. சுந்தரவள்ளி மாதவி கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் மாதவி, அந்த நந்தினி ஒன்றும் போய் மிஷினை எல்லாம் தொட்டு ஆன் பண்ண வேண்டாம், நீ போய் ஆன் பண்ணுங்கிறாங்க. அப்போது அசோக், ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஷாக் அடிச்சிடுங்கிறாங்க. எது ஷாக் அடிக்குமா, என்ன மாப்பிள்ள பேசுகிறீங்க, புது மிஷின் எதுக்காக ஷாக் அடிக்குது, முத மிஷினை மாதவி தான் ஆன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ சூர்யா தான் குறுக்க போந்து அந்த நந்தினி ஆன் பண்ணணும்னு சொல்கிறா, இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல, அவளை ஓரம் கட்டி வச்சிடலாம், நீ மாதவி நீ வா, நீ வந்து அந்த மிஷினை ஆன் பண்ணு, ஒன்று நீ பண்ணு ஒன்று நான் பண்ணுறேங்கிறாங்க சுந்தரவள்ளி. அந்த மிஷினில் ஷாக் கொடுத்துருக்கிற விஷயம் அசோக் மட்டுமே தெரிஞ்சதுனால இல்லை அது சரி வராது, நந்தினியும் ஆன் பண்ணட்டும், நாங்கள் விட்டு கொடுத்துட்றோங்கிறாங்க. பூஜை போட்டதும் ஒரு மிஷினை சுந்தரவள்ளி தான் வந்து ஆன் பண்ணுறாங்க. அடுத்த மிஷினை நந்தினியை போய் ஆன் பண்ண சொல்கிறாங்க சூர்யா. நந்தினி தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. என்ன நந்தினி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நான் தான் சொல்கிறேன்ல, நான் உன் புருஷன் சொல்கிறேன், நீ சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கவும், நான் கேட்குறேன் சார், ஆனால் இதில் கொஞ்சம் எனக்கு தயக்கமாகவே இருக்குது, நான் என்ன சார் செய்யட்டும், அங்கே பாருங்களேன் உங்கள் அக்கா எல்லாம் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இவங்கெல்லாம் செஞ்சால் பரவாயில்ல, நான் போய் எப்படி தொடட்டுங்கிறாங்க. இதை பார் நந்தினி, இப்போ நான் சொல்கிறத நீ கேட்க போறியா இல்லையா, போ முதல்ல அப்படின்னு சொல்லி சூர்யா அனுப்புகிறாங்க. நந்தினியும் சரி என்னடா பண்ணுறதுன்னு போய் கிட்ட நின்று அந்த சுவிட்ச் ஆன் பண்ணலான்னு போகும்போது கரண்ட் கட் ஆயிடுது. இதுக்கு சுந்தரவள்ளி நந்தினியை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ராசி கெட்டவை, இவ கை வச்சா எப்படி விளங்கும், அதுதான் கரண்ட்டுக்கே பொறுக்கல, கரண்ட்டே கட் ஆயிடுச்சு பாருங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரும் மூஞ்சி சொல்லிக்கிற அளவுக்கு சுந்தரவள்ளி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சூர்யா, இதை பாருங்கம்மா, இப்போ என்ன கெட்டு போச்சு, இப்போ என்ன நந்தினி போய் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு, இவ்வளவு தானே விஷயம், இனிமே கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துட்டு போகுது, அதுக்குள்ளே ஏமா இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, பேசாமல் ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, இத்தனை பேருக்கு மத்தியில் என்னையே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறியா, அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி உன்னை மயக்க வச்சிருக்கா, உன் பொண்டாட்டி தான் உனக்கு அவ்வளோ பெரியவளா போயிட்டாளா, என் வீட்டு வேலைக்காரி இவ வந்து இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகிறதா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசுகிறாங்க. இதை கேட்ட நந்தினி கண்ணீர் விடாத குறையா ஓரமாக போய் போக்குன்னு நிற்கிறாங்க. இதை பார்த்த சூர்யா, இதை பார் நந்தினி, நீ தான் வந்து அந்த மிஷினை ஆன் பண்ணியே ஆகணும், நீ ராசி உள்ளவ, நீ என்னை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டக்காரி, நீ தான் வந்து அந்த மிஷினை தொட்டு வைக்கணும் வான்னு கூப்பிடுறாங்க. நந்தினி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுந்தரவள்ளி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி போய் அந்த மிஷினில் கை வைக்கும்போது பட்டார்னு அடிச்சு தூக்கி விசிறி எரியுது. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பதறி போயிடுறாங்க. ஐயோ அம்மா என்னாச்சுங்கம்மா
அப்படின்னு ஓடி வராங்க. சுந்தரவள்ளி மயக்கம் தட்டி கிடக்கிறத பார்த்ததும் அருணாச்சலம் அப்படியே அள்ளி தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் பார்த்ததும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆமாம், பவரான மிஷினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க மேடம், ரொம்ப பவரான மிஷினுங்கிறாங்க. அதுதான் ஏதோ நல்ல வேலை, ரொம்ப பாதிப்பு இல்லை, ரொம்ப பாதிப்பு இல்லாமல் இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை, அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இப்போ சூர்யா, நந்தினி, அருணாச்சலம் 3 பேரும் போய் சுந்தரவள்ளியை பார்க்குறாங்க. சுந்தரவள்ளி மெல்ல கண் திறந்து பார்க்கும்போது சூர்யா மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. ஏண்டா எனக்கே ஷாக் கொடுத்து சாகடிக்க பார்த்தியாங்கிறாங்க. ஐயோ என்னம்மா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மா நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டு தான் வந்து நிற்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, யாருக்கு புது மிஷின் போய் ஷாக் அடிக்குமா, அந்த மிஷினை நான் நந்தினியை தானே ஆன் பண்ண சொன்னேன், ஆனால் நீங்கள் ஏமா போய் கை வச்சிங்கிறாங்க. இல்லைடா, நான் சாகட்டும் தான் நீ ஷாக் கொடுத்துருக்க, உன் நந்தினியை போய் ஆன் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் வெறும் நடிப்பு, நான் போய் அதை கை வைக்கிட்டுன்னு தான் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க, நான் அதை கை வச்சதும் உனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமே, இன்னும் சாகலையே, பொழைச்சிட்டாலே நீ நினச்சிட்டு வந்தியா, அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன்டா, நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சுந்தரவள்ளி வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சூர்யா மனசு கஷ்டத்தோடு பேசுகிறாங்க. இதை பாருங்கம்மா, இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, சத்தியமாக நான் அப்படியெல்லாம் நினைக்கல, ஆனால் ஒன்று புது மிஷின் எப்படி சாக்கடிக்கும், இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன், நேற்று மிஷின் கொண்டு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சிசிடிவி கேமராவை நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேங்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த பக்கமாக நிற்கிற அசோக், மாதவி 2 பேரும் கிடுக்கிடுன்னு நடுங்கிறாங்க. அச்சோ, சூர்யா சொன்னது செஞ்சிருவானே, ஏயா இந்த கேமரா கூட நீ ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு வேலை பார்க்க மாட்டியா, ஏயா இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டியே, நீ ஒயர் கனெக்ஷன் கட் பண்ணதெல்லாம் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும், சூர்யா கண்டுபிடிச்சு வந்தானா கண்ணு மண்ணு தெரியாமல் நல்லா அடிச்சு நொறுக்க போகிறான், வாங்கிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாதவி. ஐயோ என்ன மாதவி, இந்த ஐடியாவை நீ தானே கொடுத்த, இப்போ என்னை மட்டும் மாட்டி விடுறீங்க, என்ன எப்படியாவது நீ காப்பாற்றணுங்கிறாங்க அசோக்கு. மாதவியும் அசோக்கும் தான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணினாங்கன்னு தெரியாத சுந்தரவள்ளி சூர்யாவையும் நந்தினியும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. மனசை காயப்படுத்ததான் நினச்சி சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சூர்யாவுக்கு எச்சம் கோவமும் ஆத்திரமும் வருது. இதை என்னங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கிட்ட சரிப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கம்பெனியில் போய் என்ன நடந்ததுங்கிறத பார்க்குறேன், நந்தினி நீயும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி நந்தினியும் கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. சூர்யா கம்பெனியில் போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அசோக்கு தான் முதல்ல உள்ள நுழையிறாரு. அந்த கம்பெனியில் வேறு யாருமே இல்லை. வெளியில் நிற்கிற வாட்ச்மேன் கிட்ட யாரையும் உள்ள விட்டுறாதுன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. புது மிஷின் கிட்ட போய் அவங்க ஏதோ எடுத்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஆட்டரை திறக்கிறாங்க, அதுல இருந்து ஏதோ ஒயர் எல்லாம் எடுக்கிறாங்க, கனெக்ஷன் கட் பண்றாங்க, கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சிசிடிவில நல்லா பதிவாயிருது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சூர்யாவுக்கு சரியான கோவம் ஆத்திரம் வருது. இதே நல்லா ஓடிட்டு இருந்தது எல்லாம் எதுக்காக இப்படி மாத்திட்டு இருக்காரு இவரு, அப்போ இது சாக்கடிச்சதுக்கான காரணம் அசோக் தானே தெரிஞ்சு போயிருது சூர்யாவுக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர்றாங்க. வந்ததும் அசோக்கோட ஷர்ட் காலர் பிடிக்கிறாங்க. பிடிச்சு ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே கொல்ல பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி தாறு மாற அடின்னு அடிக்கிறாங்க. மாதவி வந்து குறுக்க வளராங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கே சூர்யா, அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை, அவர் அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா போ அப்படின்னு சொல்லி மாதவி திட்டுறாங்க. என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லி மாதவியை ஓங்கி பலார்னு கன்னத்தில் ஒரு அறை விடுறாங்க. மாப்பிள்ளையா, மாப்பிள்ளை பண்ணின காரியத்தை பாருங்கன்னு சொல்லி செல்போன்ல அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பதிவு பண்ணிட்டு வந்து சுந்தரவல்லிக்கிட்டையும் அருணாச்சலத்துக்கிட்டையும் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் சுந்தரவல்லி எதுவும் பேசாம மாப்பிள்ளையை மறைக்கிறாங்க. அருணாச்சலம் இதெல்லாம் கேவலமான வேலைன்னு உங்களுக்கு தெரியலையா, ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணீங்க, உங்களை நம்பி எவ்வளோ பொறுப்பான வேலையை நாங்கள் கொடுத்துருக்கோம், ஆனால் நீங்கள் செய்கிற காரியமா இது, சுந்தரவல்லிக்கு பட்டும் படாமல் இப்படி ஒரு சின்ன ஆபத்து நடந்தது, இதுவே பெரிய ஆபத்தாக இருந்திருந்தா என்ன ஆகிறது, சுந்தரவல்லி மட்டும் இல்லை அந்த இடத்துல வேறு யார் வந்து அந்த மாதிரி கை வச்சு அசம்பாவிதம் நடந்திருந்தா யாருக்கு யார் பதில் சொல்கிறது, ஏன் இப்படி அசிங்கத்தனமாக நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அருணாச்சலம். ஆமா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு திரும்பவும் சூர்யா படார்னு அடிச்சுக்கிட்டு வாங்கிட்டு அசோக்கும் மாதவியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதை பார்த்த சுந்தரவல்லி அவங்க 2 பேர்த்தையும் கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யா வெளியில் போங்க முதல்ல அப்படின்னு அனுப்புகிறாங்க. அப்போ மாதவியும் அசோக்கும் ஐயோ இப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு தான் வெளியே போக சொல்கிறானா இல்லை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறானான்னு தெரியலையேங்க அப்படின்னு 2 பேரும் தனக்கு தானே தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டுமே மாதவி ஏந்தா இப்படி நடந்துக்கிட்டோமோ, பேசாமல் அமைதியாக அடக்க ஒடுக்கமாக இருந்திருந்தா அந்த கம்பெனிலேயே முதலாளியாகவும் நல்லா ராஜிகமாக இருந்திருக்கும். ஆனால் நீ சொன்னதை கேட்டு இப்போ பாரு அத்தையே, நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாலும் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியலையே, வழி தெரியாமல் நிற்க போகிறோம் அப்படின்னு கேட்பார் இல்லாமல் 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சுந்தரவல்லி சூர்யாவை பார்க்குறாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் நந்தினி எவ்வளவு கேவலமாக திட்டினீங்கன்னு சூர்யா சொல்லி கட்டுறாங்க.